பெருமையாக இருக்கிறது. இந்து மக்கள் கட்சி ஒரு இளைஞர் பட்டாளத்தை ஒரு மாவட்டத்திற்குட்பட்டு, இன்னும் சொல்ல போனால் இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை சுயம்புவாக கூட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த என் தளபதிகள், என் தம்பிமார்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக எங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன? அர்ஜுன் சம்பத்தா ஒரு 4 பேர் வருவான், கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுப்பான், அவர் கூட யார் இருக்கா? இல்லை. இன்றைக்கு அர்ஜுன் சம்பத்தின் தேவை தமிழகத்திலே வந்துவிட்டது. அவரோடு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு தொகுதியிலே இருக்கிறார்கள். மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை பாராட்டுகிறேன். இளைஞர்களாக கூடியிருக்கிறீர்கள். இந்த தெய்வ தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியை நான் துவக்கி இருக்கிறேன். என் தலைவன் மாண்புமிகு நரேந்திர மோடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக, நான் ஒரு இந்து தேசியவாதி, இந்த நாட்டிலே நான் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குவதற்கு முன்பாக காங்கிரஸ் முக்தி பாரத் 60 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்து இந்த நாட்டை கீழ்நிலைக்கு கொண்டு சென்ற காங்கிரஸ் இந்தியாவில் எந்த இடத்திலும் இல்லாத நிலை காங்கிரசிடமிருந்து பாரதத்திற்கு விடுதலை என்கிற கொள்கையை, கோஷத்தை முன்வைத்தார். இன்றைக்கு என் தலைவர் உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் இல்லாத சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் முக்தி பாரத் வந்துவிட்டது. அர்ஜுன் சம்பத் சொல்லுகிறேன், கழகங்கள் இல்லா தமிழகம், அதிமுக திமுக இல்லாத தமிழகம், திராவிட இயக்கங்கள் இல்லா தமிழகம், கழகங்கள் இல்லா தமிழகம், களங்கம் இல்லா தமிழகம், காங்கிரஸ் இல்லா பாரதம், வளமான தமிழகம், வலிமையான பாரதம். அறிவுலக பேராசான், உலக பொதுமறை வகுத்துக் கொடுத்த தமிழ் வேதம் தந்த எங்கள் திருக்குறள் ஆசான் வள்ளுவ பெருந்தகை திருக்குறளிலே சொல்லுகிறார், அவருக்கு தெரியும் இந்த தமிழனை கெடுக்க கழகங்கள் வரும், கழகங்களை உருவாக்குவார்கள், குடிகாரர்கள் ஆக்குவார்கள், சூதாட்டம் ஆக்குவார்கள், இந்த தமிழர் கலாச்சாரத்தை வீழ்த்துவார்கள் என்பது எங்கள் வள்ளுவ பேராசானுக்கு தெரியும். ஆகவேதான் திருக்குறளிலே அன்றைக்கே சொல்லுகிறார், பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். கழகத்துல போய் ஒருத்தன் சேர்ந்தா என்ன ஆகும்? கழகம்னா என்ன? போக்குவரத்து கழகம். கழகம்னா என்ன? சீட்டாட்ட கழகம். கழகம்னா என்ன? சினிமா கழகம். கழகம்னா என்ன? சூதாட்ட கழகம். கழகம் என்பது சூதாட, கழகம் என்பது பொழுதுபோக்க, கழகம் என்பது இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை சீர்கெடுக்கின்ற மது குடிக்க, அதுக்கு பேர் தான் கழகம். இத நான் சொல்லல, முப்பால் தந்த வள்ளுவன் சொல்லுகிறான், கழகத்து காலை புகின். பழகிய செல்வமும், காலையிலேயே போய் டாஸ்மாக் கடையை தட்டினீங்கன்னா என்ன ஆகும்? பழகிய செல்வம், செல்வம் போயிரும் இல்லையா? குடி குடியை கெடுக்கும். குடி குடியை கெடுப்பது மட்டுமல்ல, குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும். வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அந்த திருவள்ளுவருடைய கொள்கையை தான் இந்துத்துவ கொள்கை என்று சொல்லி வள்ளுவர் கண்ட வழியினிலே இந்த தமிழகத்திலே இந்துத்துவ அரசியல் புரட்சியை உருவாக்கக்கூடிய புரட்சி தலைவர்கள் தான் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அல்ல, ஜெயலலிதா புரட்சி தலைவி அல்ல, கருணாநிதி புரட்சி தலைவன் அல்ல, மாஜினி புரட்சி தலைவன் அல்ல, நெப்போலியன் புரட்சி தலைவன் அல்ல, மாவீரன் நேதாஜி புரட்சி தலைவன், நேதாஜியின் வாரிசுகளான நீங்கள் புரட்சி தலைவர்கள். இனிமேல் நம்ம யாரை போட்டாலும் புரட்சி தலைவன் போடணும், இந்துத்துவ புரட்சி தலைவன் போடணும். இந்த நாட்டுக்கு தேவை என்ன?
இந்து தமிழர் எழுச்சி, இந்துத்துவ அரசியல் புரட்சி, இது இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது, உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் இன்றைக்கு அமெரிக்காவிலே ஜெயித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அமெரிக்காவிலே முஸ்லிம் நாடுகளிலே இருந்து எவனும் இந்த நாட்டிற்குள்ளே விசா வாங்கி உள்ளே வர முடியாது, தடை. ட்ரம்ப் சொல்றார். ட்ரம்ப் முதலாளித்துவ நாடு, அவர் அப்படி சொல்லிவிட்டார். இங்கே பாட்டாளியின் கூட்டாளியாய் டிசம்பர் 6ஆம் தேதி தொழிலாளியின் தோழனாக இருக்கக்கூடிய செங்கொடி பிடித்தவன் பச்சை கொடி பிடித்து பாபர் மசூதி கட்டப் போகிறேன் என்று சொல்கிறானே இந்த கம்யூனிஸ்டுக்காரன், இவனுடைய ஞான தந்தை ரஷ்யா. அந்த ரஷ்ய நாட்டினுடைய விளாடிமிர் புட்டின் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? புட்டின், ரஷ்யா ரஷ்யர்களுக்கானது. இந்த ரஷ்ய நாட்டிலே தொழுகை நடத்தக்கூடாது, இந்த ரஷ்ய நாட்டிலே சிறுபான்மையினருக்கு எந்த உரிமையும் கூடாது, இந்த ரஷ்ய நாட்டிலே மசூதி கட்ட அனுமதி கிடையாது, ஒலிபெருக்கி வைக்க அனுமதி கிடையாது. ஐயா டாப் பாண்டியன் அவர்களே, நான் மிகவும் மதிக்கின்ற எங்கள் ஐயா நல்லக்கண் அவர்களே, தயவு செய்து புட்டின் சொல்வதை கேளுங்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே? தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு இதிலே அனுபவம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட இந்த கொங்கு நாடு, உலக புகழ்பெற்ற சிறுவாணி தண்ணி, அற்புதமான காத்து, கொஞ்ச தமிழ் பேசி எல்லா மக்களையும் மகிழ்விக்கின்ற நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எதற்காக எங்கள் மண்ணிலே குண்டு வைத்தாய்? எதற்காக எங்கள் மண்ணிலே குண்டு வைத்தாய்? 1998 பிப்ரவரி 14 ஏன் குண்டுகள் வெடித்தது கோவையிலே? வரலாற்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இளைய சமுதாயமே, நாம் என்ன குற்றம் செய்தோம் இந்த மண்ணிலே? நான் நீதி கேட்கிறேன். இன்றைக்கு தனியரசு போன்றவர்கள், திமுகவில் இருக்கும் சிலர், கம்யூனிஸ்ட் கட்சியிலே மனித உரிமை பேசுகின்றவர்கள், நக்சலைட்டுகள், இவர்களெல்லாம் ஒன்று கூடி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தௌஹீத் ஜமாத், இவர்களோடு ஒன்று கூடி கோவையிலே குண்டு வைத்த கொடியவர்களை 10 ஆண்டு காலம் சிறையிலே இருந்து விட்டார்கள், விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் நெஞ்சிலே ஈரம் இருக்கிறதா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? எவ்வளவு பேரை கொன்று குவித்தார்கள்? எப்படிப்பட்ட கொடூரம் இந்த மண்ணிலே நடந்தது? அந்த குண்டு வெடிப்பிற்கு யார் காரணம்? இப்பெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மோடி மேல பழிய போட்டணும், அது அகில இந்திய அளவில். இப்ப தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்து முன்னணி மேல பழி போட்டணும், அர்ஜுன் சம்பத் மேல பழி போட்டணும். சசிகுமார் என்கின்ற இந்து முன்னணி நிர்வாகியை படுகொலை செய்து விட்டார்கள், இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கல. இங்கே சிங்காரல்லூரிலே எங்க மணிசாமி, அவரை படுகொலை செய்து விட்டார்கள், இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கல. சசிகுமார் கொலையாளிகளை ஏன் பிடிக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சசிகுமார் படுகொலை ஆனதற்கு காரணம் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். சசிகுமார் படுகொலை, வீரகணேஷ் படுகொலைக்கு பிறகு இந்த கோவையிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்த எழுச்சியை அவன் எப்படி திசை திருப்பினான்? பிரியாணி செட்டி இந்து முன்னணி. என்னங்க, எப்படி திசை திருப்பினான்? அர்ஜுன் சம்பத் மகன் ஓம்கார் பாலாஜி கடைகளை சூறையாடினான், பேஸ்புக்ல போடுறான். பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் என்பது போல பழிகள் எங்கள் மீது, எங்களை இழிவுபடுத்தினார்கள், இந்து முன்னணியை இழிவுபடுத்தினார்கள். இதே இடத்திலே இந்த சிங்காநல்லூர்ல 100 விழா கொண்டாடுகிறார் சகோதரர் ராமகிருஷ்ணன். திராவிடர் கழக 100 விழால சிறப்பு பேச்சாளர் யாருன்னா எஸ்டிபி தலைவர். அவர் திராவிடர் கழக மேடையிலே வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சசிகுமார் படுகொலையில் முஸ்லிம்களை கைது செய்ய சொல்லி போலீஸை நிர்பந்தப்படுத்துகிறது இந்து முன்னணி. இந்து முன்னணி ரவுடி கும்பல், இந்து மக்கள் கட்சி ரவுடி கும்பல். பிரியாணி சட்டி எங்களுக்கு கிடைச்ச பேர். அப்படி திசை திருப்புனா சசிகுமார் படுகொலை வழக்க. அதே நேரத்திலே இந்த கோவையிலே 40க்கும் மேற்பட்ட ஐஎஸ்
அந்த இயக்கத்தோடு தொடர்புடையவர்களை டெல்லியிலே இருந்து வந்த புலனாய்வு பிரிவு சுற்றி வளைக்க